வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலா மொத்தம் 2 படங்கள் எடுத்துருக்கிறோம்ப்பா. ஒன்னு நல்ல படம், இன்னொன்னு நல்லா இருக்கு, ஆனா ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ பிரச்சனை இருக்கிற படத்தை ரெண்டாவதா பார்த்தலாம். முதல்ல நல்ல படத்தை பத்தி நம்ம தெளிவா பேசிடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாள படமா வந்திருக்கு, நுணக்கோடின்ற படம். இது தமிழ் டப்பிங்ல இல்லப்பா. இந்த படம் வந்து ஃபுல் ஃபன் மோட்ல நம்ம ஜீத்து ஜோசஃபோட படம். திருஷ்யம் படம் ஒரு கிரைம் த்ரில்லரா சீரியஸ் டோன்ல செம்மையான ரைட்டிங்ல என்னங்க அடுத்து நாங்க எப்படிங்க சமாளிக்க போறாங்கன்ற மாதிரி நாமளே கொலையை சமாளிக்கணும்ன்ற அளவுக்கு அப்படியே சீரியஸ் டோன்ல போவாரு. இதுல அப்படியே வாங்க செம்ம ஃபன் மோட்ல அதே கிரைம் சம்பவம் தான், ஆனா இதுல பாருங்க நான் உங்களை ஃபன் மோட்ல கொண்டு போறேன்ற மாதிரியே இதுலயுமே அதே அளவு ரைட்டிங் இருக்குதுப்பா. அது இந்த படத்துல எனக்கு பிடிச்சது. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோவை அவர் ஆபீஸ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. எஸ், ஆபீஸோட எம்டி அவர் தான். அந்த சமயம் பார்த்து ஐடி ரைடு அவங்க ஆபீஸ்க்கு வரவும், ஏந்திரி செல்லு லேப்டாப் எதையும் நீ டச் பண்ணக்கூடாது, அதுல ஏதாச்சும் சீக்கிரட்டான விஷயம் வச்சிருப்ப, அதனால எதையும் டச் பண்ணக்கூடாது, நவருன்னதும் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. டேய், நான் ஒரு வீடியோ உட்காந்து பாத்துக்கிறேன்டா, இந்த விஷயம் வெளியே வந்துருச்சுன்னா, இல்ல இந்த லேப்டாப் நீ எடுத்துன்னு போய் அந்த வீடியோ வெளியே போச்சுன்னா அவ்வளவுதான், என் மானம் போச்சு, என் மறுவாத போச்சுன்ற மாதிரி நம்ம ஆளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. கொடுக்க மாட்டேன்ற மாதிரி லேப்டாப்பை கட்டி போச்சுன்னு நம்ம ஆளு ஓவர் சீனை போட அவங்க லேப்டாப்பை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த லேப்டாப் அதுக்குள்ள இருக்கிற அந்த வீடியோ, முதல்ல இந்த லேப்டாப் நமக்கு வேணும்னு இந்த ஹீரோ கேரக்டர் எப்படியாச்சும் வாங்கணும்னு அவரு ஒரு பர்பஸோட சுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி சில கேரக்டர்ஸும் அவங்க பிரச்சனையோட சுத்திட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனையும் உள்ள கேரக்டர்ஸும் ஒரு பக்கத்துல சந்திக்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, எஸ், சிக்கலுக்கு மேலன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். சிக்கல் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன இந்த குட்டி பிரச்சனை, என்னடா மொத்தத்தையும் சொல்லிட்டேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை தான் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையே குட்டி போட்டு பரம்பரையே உருவாக்கி இருக்கும். அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள். ஆமா, எதுல இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு குழம்புற அளவுக்கு இவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொட்டி வச்சு அதை கனெக்ட் பண்ணி முடிச்ச விதம் தான் இந்த படத்துல பிடிச்சது. அப்புறம் இதுல 3 ட்ராக் போகும்பா. ஒண்ணு நம்ம ஹீரோ கேரக்டர், வீடியோக்காக வர கேரக்டர், இன்னொரு ஒரு லேடி கேரக்டர், அவங்க ஒரு ரூட்ல போறது, அப்புறம் டைரக்டர் ஹீரோக்கு கதை சொல்ற அந்த ஒரு போர்ஷன். எனக்கு அந்த போர்ஷன் தான் பெருசா ஒன்னும் ஓகேவா இருந்துச்சு. இந்த 2 போர்ஷன்ஸ் திடீர்னு குபீர் சிரிப்புலாம் வந்துச்சு. ஆனா அந்த ஏரியா அப்படியே ஒரு மாதிரி நார்மலா தான் போச்சு. எனக்கு அந்த ஏரியா பெருசா ஒர்க் ஆகல. ஆனா இந்த 2 இதோட கனெக்ட் ஆகிற இடம் எனக்கு பிடிச்சதுப்பா. சோ எனக்கு அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பிளாட்டா இருந்துச்சு. மற்றபடி இந்த பிரச்சனைகள் நடுவுல கொஞ்சம் சில இடங்கள்லாம் என்னங்க சொன்னதே சொல்றீங்களோன்னு தோணுச்சு. ஆனா அதையே இவங்க சமாளிக்க யூஸ் பண்ண இடம் முக்கியமா போலீஸ் கேரக்டர் கிட்ட, சார் நடந்ததை நான் சொல்றேன்னு 2 பேரும் மாத்தி ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த எல்லாம் குபீர் சிரிப்பு. அப்புறம் இது எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் இதை கனெக்ட் பண்ணி நமக்கு எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்களா, பிரச்சனையே மறந்து போற அளவுக்கு சொல்லி வச்சிட்டாங்களா, மொத்தத்தையும் ஒண்ணுன்னா சால்வ் பண்ணும்போது கடைசியில அது கிளைமேக்ஸ்ல முடியும் போது கூட செம்மையா முடிச்சானுங்க. சோ ஒரு ஜாலியான படம்பா. நடுவுல சில இடங்கள்லாம் அப்படியே பிளாட்டா போனாலும் அதுக்கப்புறம் குபீர் சிரிப்பை கொடுத்து கடைசியில ஒரு ஜாலியான படம் பார்த்தோமான்ற திருப்தியை கொடுக்கும். இந்த குருவாயூர் அம்பல நடையில் அது செகண்ட் ஹாஃப்ல சொன்னதையே ரிப்பீட் மோட்ல வந்து நல்லா இருந்துச்சு, சிரிப்புலாம் வந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல பெருசா வரலையேன்னு தோணுச்சுல்ல, அந்த மாதிரி இது பண்ணாது. நடுவுல சில பிரச்சனைகள் தான் வேணா பிளாட்டா போகுமே தவிர, ஆனா அது எல்லாமே முடிச்சு போடுற இடம், அது கனெக்ட் ஆகுற இடம்லாம் வந்து குபீர் சிரிப்பு கொடுக்கும். அப்புறம் இதுல சீரியஸான சில விஷயம் வரும்போது தெரியும், கிளைமேக்ஸ்ல இந்த சீரியஸான விஷயத்தை இப்படிதானா நீங்க மாத்தீங்க எனக்கு நல்லா தெரியும்னு அந்த சில விஷயங்கள் இதுலயும் அப்படியே இருக்கும். சோ அது ஓகே, இப்ப இந்த கேரக்டர் காட்டுறீங்களா, இது கிளைமேக்ஸ்ல இந்த வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி நினைச்ச சில விஷயங்களும் இருக்கும். நினைக்காத பல காமெடி கேரக்டர்ஸும் சில வேலைகளும் நல்லா பார்க்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும்பா. சோ ஒரு ஜாலியான படம், தாராளமா ட்ரை பண்ணுங்க. 2வது படத்துக்கு வரேன். டீன்ஸ்ன்ற நம்ம பார்த்திபன் சாரோடைய படம். சோ அவருடைய வித்தியாசமான முயற்சி. நான் வந்து கமர்ஷியல் எல்லாம் கை வைக்க மாட்டேன், கமர்ஷியலுக்குள்ள என்னென்னலாம் வித்தியாசமா விளையாட முடியுமோ விளையாடுவேன்ற மாதிரி. இதுக்கு மேல அந்த மனுஷன் என்ன வித்தியாசமா பண்ணுவாருன்னு தெரியல, வித்தியாசத்தையே பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, இந்த படத்துல கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல ஒரு 12 குழந்தைங்க நாங்க வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போறோம். ஒருத்தருடைய பாட்டி வீட்டுக்கு போனா அங்க வந்து பேய் கதைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு மொத்தம் 12 பேரா ட்ரிப்பு கிளம்புறாங்க. அப்ப கூட ஒருத்தனும் சேர்ந்துக்கிட்டு அவனையும் பார்க்கும்போது பாவமா இருக்க நீ வாடான்னு சொல்லிட்டு இப்ப மொத்தம் 13 பேரு அவங்க பாட்டி இருக்கிற அந்த கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. சோ அவங்க போய் சேர்ந்தாங்களா, அந்த மர்மத்தை போய் பார்த்தாங்களா, அதுக்கு நடுவுல இவங்களுக்கு என்னென்ன தகராறுலாம் வருது, அதெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க. இப்படி ஆரம்பிச்ச கதை, பாட்டி வீட்டுக்கு போற கதை, அது பாட்டு எங்கெங்கயோ ரூட் எடுத்து கடைசியில அது வேற இடத்துக்கு போய் முடியும். டேய், என்னடா ஆரம்பிச்சது ஒன்னா இருக்குது, முடிச்சது வேற எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிங்கன்ற மாதிரி அந்த மாதிரி வேற ரூட்ல கொண்டு போறதுதான் நம்ம பார்த்திபன் சாரோடைய அந்த ட்ரை. சோ அதான் செஞ்சிருக்காருப்பா. இந்த படத்துல பிடிச்ச விஷயம் எடுத்துக்கிட்டா, எஸ், வழக்கமா இந்த ஐடியாவா கொஞ்சம் இது நல்லா இருக்கு. சில ஐடியாஸ் அது விஷுவலா பார்க்கும்போது சில இடங்கள் அது பெருசா இம்ப்ரெஸ் பண்ணலனாலும் ஐடியாஸா நல்லா இருக்குது. எஸ், ஆரம்பிச்ச இடம் ஒண்ணு, அதை முடிகிற இடம் சத்தியமா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேற ரூட்ல கொண்டு போனது, அதை பொறுமையா ப்ராப்பரா கலந்து கொண்டு போனா அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு.
அப்புறம் இந்த எல்லா குட்டிஸோட பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே வாங்கியிருக்கிறாப்படி. நடுவில் அவங்க கொஞ்சம் தருமாற இடத்துல டக்குன்னு பார்த்திபன் சாரே உள்ள வந்து அவரும் அந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டாரு. எனக்கு இதுல பிரச்சனையாப்பட்டது, எல்லா கேரக்டர்ஸும் பார்த்திபன் சார் மாதிரியா பேசுவாங்க. இப்போ பார்த்திபன் கேரக்டர் வார்த்தையால விளையாடுறதுக்கு இந்த பக்கம் வடிவேல் சார் வந்து ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கூடாதுன்னு அவர் பம்பனாதான் அந்த காமெடி ஒர்க் ஆகும். இதுல இவரும் வார்த்தையால விளையாடி இன்னொரு கேரக்டரும் வார்த்தையால விளையாடினா இது நீயா நானா மாதிரி போயிட்டே இருக்கும்ல. அதே மாதிரிதான் இந்த குட்டி பசங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்திபன் சார் மாதிரி பேசினா பரவாயில்ல, ஒருத்தரும் பார்த்திபன் சார் மாதிரி பேசும்போது ஏங்க யாராவது ஒருத்தர் பல்ப் வாங்குங்க, நீங்களே மாத்தி மாத்தி பல்ப் எரிய வச்சுக்கிட்டே இருந்தா எங்க நான் சிரிக்கிறதுன்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் பார்த்திபன் சார் மாதிரியே பண்ணுவாங்களா. அது ஒரு கட்டத்துல கொஞ்சம் டூ மச்சா போகும். குட்டி பசங்க தானே, சில இடங்கள்ல கொஞ்சம் இன்னசென்டா நடந்துகிட்டுமே, இவங்க ஏன் கொஞ்சம் அறிவு ஜீவிகளாவே ஓவரா போறாங்கன்னு சில இடங்கள் தோணுச்சு. அப்புறம் அந்த பேயை வச்சு கொண்டு போன இடம், அப்புறம் சில இடம் வந்து கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா பட்டுச்சு. என்னன்னா அந்த லவ் ஏரியா, குட்டி பசங்களை வச்சு நீங்க கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம் ஸ்பாயில்லாம் இல்ல, கிளைமேக்ஸ்ல வேற ரூட்ல கொண்டு போனீங்கல்ல, அந்த விஷயம்லாம் கொஞ்சம் அறிவு சார்ந்து கொஞ்சம் டெக்னிக்கலா டீல் பண்ண அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கு நடுவில் இந்த லவ் போர்ஷன்லாம் ஏன் அந்த குட்டி பசங்களை கொஞ்சம் ஓவரா போன மாதிரி இருந்துச்சுன்னு அந்த இடம் தோணுச்சு. மற்றபடி இது வேற ட்ராக்ல போற இடம், ஏன்னா அந்த கடைசி இடம்லாம் ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு, பேய் படம் மாதிரி ஆரம்பிச்சு அது அப்படியே வேற ரூட்டுக்கு போனாருலாம் இருந்துச்சு. அந்த இடத்துல இவருக்கு பட்ஜெட் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுது. அதனால இருக்கிற பட்ஜெட்டை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ மேட்ச் பண்ண முடியுமோ அதை இவர் பார்த்திபன் சார் டைலாக் வச்சு மேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு அடுத்தடுத்த படங்கள்ல கொஞ்சம் இன்னும் நல்லாவே பட்ஜெட்டை கொடுத்து, சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உங்க படம் செம்மையா ஓடும் சார்ன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பிரமாதமா பண்ணிருப்பாரோன்னு ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா கடைசி விஷயங்கள்லாம் இவர் யோசிச்ச ஐடியாஸ் எல்லாம் பிரம்மாண்டமானது. ஏன்னா எழுதிடலாம், அந்த ஐடியாஸ் எல்லாம் பிரம்மாண்டமா எழுதி வச்சிடலாம். அதை எடுக்கும் போது அதே அளவு பட்ஜெட் இருந்தாதான் அது நம்ம பார்க்கும் போது, இதை நம்ம கதையா படிக்கல படமா தானே பாக்குறோம். சோ அந்த விஷுவலா நம்மள வந்து என்ன ஆகுமோ, அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ நமக்கும் அந்த பதட்டம் வரணும். பட் அங்க பாக்குறதுக்கு என்னங்க கார்ட்டூன் பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த சில இடங்கள் தோணுனதுனால இவங்க பதட்டமா ஆக வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நார்மலா தான் பட்டுச்சு. சோ ஒரு வித்தியாசமான முயற்சி, வித்தியாசமா கொண்டு போன அந்த இடம், அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ரைட்டிங் அளவுல எனக்கு அது விஷுவலா பார்க்கும்போது இந்த குட்டி பசங்க கொஞ்சம் இன்னசென்ட்டா இருந்தா குட்டி பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். இவங்க நான் ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கும் போது கும்பிடப்போ ஆன தெய்வம் அப்படின்னு ஒரு குட்டி பையன் வந்து டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான். சார் ஏன் சார் அந்த குட்டி பையன் மேல நான் ஃபீலிங்ஸ் வருது, ஐயோ குட்டி பசங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்களே நான் ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திபன் சார் அந்த குட்டி பையன் ரூபத்துல வெளியே வந்து கவுண்டர் கொடுக்க, ஏன் சார் அந்த குட்டி பசங்களாவே நடிக்க விடுங்களேன்னு சில இடங்கள் தோணுச்சு. சோ ஒரு வித்தியாசமான முயற்சி, கட்டாயம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சோ நான் ஒரு வித்தியாசமான படம், அதாவது ஆரம்பிச்சது ஒண்ணு முடியறது டோட்டலா வேற ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு படமா ட்ரை பண்ணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டான படம் நான் ட்ரை பண்ணுவேன்பா அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் ஒரு வாட்டி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஐடியா ஓகே, புதுசான விஷயங்கள் பண்றதெல்லாம் நல்லா இருக்கும், நான் அதை ரசிப்பேன். ஆனா அது திகற்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா சார் ரொம்ப போயிட்டீங்கன்ற மாதிரியே நமக்கு தோணும். அந்த மாதிரி இதுல சில இடங்கள் கொஞ்சம் திகற்ற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா படுது. தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கப்பா, அவருடைய வித்தியாசமான முயற்சிக்கு ஒரு வாட்டி தாராளமா படத்தை பாருங்க. சோ இந்த 2 படம் இப்போதைக்கு பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்து இன்னும் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன், அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த வீக்கெண்ட்ல நீங்க நான் படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலா இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா பை.